அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTVSchool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு PG 2024க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் ஃபீ பேமெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தா உடனுக்குடனே அந்த அப்டேட்டில் வந்து சேரும். இந்த இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா ஆஃப் CUET PG 2024 எக்ஸாமினேஷன். CUET PG எக்ஸாமினேஷனுடைய ரிப்ளிகா தான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், அதோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவில் எப்படி இருக்குது பாருங்களேன் கண்டிஷன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட சொல்லியிருக்காங்க. அதில் டவுன்லோடு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோட கோத்ரூ பண்ணுறேன். அதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு லெவலில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பு அப்ளிகேஷன் ஃபார்மு, தேர்டு ஸ்டெப்பு ஃபீ பேமெண்ட்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீஸ் டீட்டெயிலாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொழுது என்னென்ன இன்புட்லாம் தேவை அப்படிங்கிறது இங்கே இருக்கும் பாருங்கள். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. கேண்டிடேட்ஸ் நேமு ஃபில் பண்ணணும், ஃபாதர்ஸ் நேமு, அப்புறம் மதர்ஸ் நேம் இருக்குது, கார்டியன்ஸ் இவங்க 2 பேர்னா கார்டியன் நேம் போட்டுக்கலாம் இருக்குது. கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி கண்டினியூஸாக இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்கிற இதில் இன்புட்டை கொடுக்குறதா நீங்கள் பண்ணிடாதீங்க. உங்களோட இன்புட்டை கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள். பட் லோக்காலிட்டி எங்கே, கண்ட்ரி எது இருக்குது, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடெல்லாம் கொடுத்துருக்கு, இமெயில் அட்ரஸ்ஸு, இதெல்லாம் கம்பல்சரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில். அடுத்து இமெயில் அட்ரஸ் கன்ஃபர்ம் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, அது கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி கொடுத்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு அதையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி சூஸ் பாஸ்வேர்டு, அது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அதுக்கு என்ன செக்யூரிட்டி ரீசன் அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி பின்னு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இது முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு ஒன்றும் வந்திருக்கும். இது ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்களேன். நீங்கள் கொடுத்த இன்புட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதான் இந்த பேஜ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு சொல்கிறப்ப சப்மிட் பண்ணிட்டீங்க, ரிவ்யூ பண்ணி கொடுத்தாச்சு, உங்களுக்கு இந்த டீட்டெயில் வரும். அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும். கரெக்டாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அப்ளிகேஷனில் எப்படி பண்ணுறது, அது மற்ற டீட்டெயில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்களேன். ரிவ்யூ பேஜ் தான் போய்ட்டுருக்கு. ஒவ்வொரு ரிவ்யூ பேஜ் இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்குது, மதர்ஸ் நேம், கேண்டிடேட்ஸ் நேம், அட்ரஸ்ஸு, கம்ப்ளீட் ப்ராசஸ், ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் இந்த ஒரு விண்டோ. ஓகேங்களா? அடுத்து இதுவும் செக்யூரிட்டி கோடு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபைனலாக சொன்னால் ரீசெண்ட் வெரிஃபிகேஷன் கோடு, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் கேட்டிருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுங்க. இது கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்தாவே போதும். இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கோட், கண்ட்ரி கோட், அதில் உள்ளது எல்லாமே ரிவ்யூ பண்ணுறது தான். இங்கே தான் நீங்கள் வந்து இப்போ மார்க்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும். இப்போ 10th மார்க், +2 மார்க்கு, மற்ற டெஸ்ட்டு சென்டர் என்ன, ப்ளஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணுறோம், அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபாதர்ஸ் டெசிக்னேஷன், அது வந்து பர்சனல் டீட்டெயில். அடுத்து இந்த பாருங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில். எஜுகேஷன்றது ரிசல்ட் ஸ்டேட்டஸு, ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்டிருக்காங்க 10th ஓகேவா? 10th, இது 12th, அதுக்கு அடுத்து UG. ஏன்னா PG எழுத போகிறதுனால UG டீட்டெயில் வேணும். ஓகேங்களா? இது வந்து எஜுகேஷனல் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி பார்த்தோம்னா ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பாருங்களேன். நீங்கள் இப்போ கொடுத்த இன்புட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கலாம். இந்த ஃபில்லிங் ப்ராசஸை ஒவ்வொரு வருஷமும் சிமிலராக தான் இருக்கும். ஈக்குவலண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில் இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் சென்டர். இங்கே நீங்கள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க 1, 2 சென்டரு கரெக்டாக பாருங்கள். மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நியர்பை எதுன்னு சொல்லிவிட்டு. இது எக்ஸாம் சென்டர். அடுத்து எக்ஸாம் சென்டர் கொடுத்தது கரெக்டாக அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா இதில் பார்த்துக்கலாம் இருக்குது. அண்டர் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். TNUக்கு அப்ளை பண்ணுறீங்களா, TNJPவா, என்ன கோர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனு.
லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா நிறைய பேர் சார் அந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணால் விட்டுட்டேன், நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பொழுது, கவுன்சிலிங் பொழுது. பட் அந்த மாதிரி மிஸ்டேக் இப்போ பண்ணிடாதீங்க. இதுக்கு கோத்ரூ பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் வரணும் எந்தெந்த யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு. அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபார்ம் ரிவ்யூ பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் கொடுத்த இன்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ஒன்ஸு ரிவ்யூ பண்ணாங்களோ ஃபோட்டோ அப்லோடு, அப்புறம் நான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபீ பேமெண்ட்டு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் இன்ஸ்பெக்ஷன் ப்ராஸ்பெக்டஸ் படி. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். எதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் CUET ஆஸ்பிரண்ட்ஸ்.